குட்டீஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சிறப்பான வணக்கங்கள்ப்பா. 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். 12th ரொம்ப ரொம்ப சப்பையா கேட்ட சப்ஜெக்டா கம்ப்யூட்டர் சயின்ஸும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு. தமிழ் மீடியம் கணினி அறிவியலும் கணினி பயன்பாடுகளும் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு எளிமையான முறையில் கேள்விகள் கேட்கப்பட்டது. வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கார்னர்ல பாருங்க. இன்னைக்கு எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மார்ச் மாதம் 14ஆம் தேதி மார்ச் 15 அன்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் தனித்தனியாக சொல்கிற புரிகிற மாதிரி. ஓகேங்களா? மொத்த மதிப்பெண்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 70 மார்க், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் மார்க் 70 மார்க்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா 15 மார்க் எடுத்தால் பாஸ். ஓகேங்களா? 15 மார்க் எடுத்தாலே பாஸ் தான் 70க்கு. அதில் மோஸ்ட்லி எல்லாமே புக் பேக் தான் கேட்பேன். நான் வீடியோவே ஷார்ட்டாக தான் முடிக்க போகிறேன். 7-8 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். பார்ட் 1 பாருங்கள். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. ஃபர்ஸ்ட் கார்னரில் பாருங்கள். 15 மார்க் 1 மார்க். நான் ரவுண்ட் பண்ணுற பாருங்க. 15 மார்க் 1 மார்க் கேட்டிருக்காங்க. இந்த 15 1 மார்க்குமே புக் பேக் தான். மோஸ்ட்லி புக் பேக் தான். 12-13 கொஸ்டின் கிட்ட புக் பேக் தான் கேட்டிருக்கிறாங்க. நான் படித்த காலகட்டத்தில் இருந்தே மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். பட் டைமிங் மேனேஜ்மெண்ட் இங்கே ரொம்ப முக்கியம். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த புக் பேக்கில் எல்லாமே இருக்கிறது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் 11th அப்டேட் பண்ணோம், 12th அப்டேட் பண்ணோம். அதே தான் வந்துச்சு. 11th மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். கண்டிப்பாக எல்லாமே இருக்குது. 20 மார்க் இல்லை உங்களுக்கு, 15 மார்க் தான். இந்த 15ல் 15மே கரெக்டாக எழுதிட்டா பாஸ் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் தான். அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. இப்போ அடுத்தது பார்ட் 2 பகுதி 2. எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க. வினா எண் 24க்கு கட்டாயம் விடையளிக்க. ஏ டைப் பி டைப் வருமானு கேட்டிங்கன்னா வரலாம், வராமலையும் போகலாம். 12th வரல. 12th ஏ டைப்பும் வரல, பி டைப் ரெண்டுமே வரல. ஒரே நார்மல் டைப் தான் வந்துச்சு. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கும் மேபி வராமல் போகலாம். 16லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 24 வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்கன்னா 9 கொஸ்டின்ஸ், 9 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதில் 6 கம்பல்சரியோட சேர்த்து 6 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும். 24 நோட் பண்ணிக்கோங்க. 24 அது எழுதலாம். என்ன ப்ரோ ஆகுனா இதெல்லாம் மார்க் கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உங்களுடைய எப்படி சொல்கிறது, பேப்பருடைய நீட்னஸ்ஸு டிசிப்ளின்ஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கலாம் மேபி. ஓகேங்களா? தெரியுதோ தெரியலையோ சும்மா அதோட இதுவாவது எழுதி விடுங்க. ஓகேங்களா? 16வது பார்த்தீங்கன்னா பாருங்கள். கணித ஏரண செயலகத்தின் ALU செயல்பாடுகள் யாவை? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆன் ALU அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அப்சர்வேஷன் எழுதினாலே எக்ஸ்பென்ஷன் எழுதினாலே 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா 11.0 என்ற இருநிலை எண்ணிற்கு நிகரான பதின்ம எண்ணை கேட்டிருக்காங்க. அதாவது டெசிமல் ஈக்குவலண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் நீங்கள் எழுதலாம். எல்லாமே 2 லைன்கள் எழுதாதீங்க. 2 மார்க், 2 or 3 லைன்ஸ்க்கு மேலே. 18th கொஸ்டின்ஸ் தற்சுழற்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் 2 லைன் இருக்கணும், அவ்வளோதான். 19th C++இல் உள்ள பிரேக், கண்டினியூ, கூற்றுக்கள் பற்றி குறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இன் C++. 20 ரொம்ப ரொம்ப ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸு. இதெல்லாம் அப்படியே எனக்கு நான் படித்தது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது ஞாபகம் வருது. பாருங்கள். 20 இஃப் கூற்றின் கட்டளமைப்பு மற்றும் எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது 20 இது. அதாவது குறிப்பாக நம்முடைய இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரைட் த சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 21 பாருங்கள். வாய்டு தரவு வகையின் முக்கியத்துவங்கள் என்ன? வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாய்டு டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 22 பல்லுருவாக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 23 பார்த்தீங்கன்னா TSCLL என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் அப்சர்வேஷன் அண்ட் 1 மார்க்ஸ் மாதிரி எழுதுனீங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபுல் மார்க் வந்துடும். 24 கம்பல்சரின்னு சொன்னோன்னா 24 பாருங்க. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஜஸ்ட் 2 மார்க்கு. இதே கேட்கலாம், புக் பேக்கில் இருக்கிறதும் கேட்கலாம், இல்லை தனியாக ஜென்ரலாகவும் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்த பார்ட்டுக்கு போயிடலாமா? பார்ட் 3. இதுலேயும் அதே 6 கொஸ்டின் தான். எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 9 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுலேயும் 9 கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் எவ்வளோ எழுத சொல்லியிருக்காங்கன்னா 6 கொஸ்டின் கம்பல்சரியோட சேர்த்து 6 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. தமிழ் மீடியம் ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க. வினா எண் 33க்கு கட்டாயம் விடையளிக்க. 25வது
அடிப்படை வாயில்களின் மெய்ப்பட்டியல்களை எழுதுக. மெய்ப்பட்டியல்னா என்ன தெரியுமா? ட்ரூத் டேபிள். ஓகேங்களா? ஸோ அசால்ட்டாக வந்து எழுதி 3 மார்க்ஸ் எடுத்துடலாம். 26 செல்லக்குட்டீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டிஃபரன்ஷியேட் வந்து கேட்டிருக்கிறாங்க. சிடி டிவிடி. ஓகேங்களா? குறிப்பாக சிடியை வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. டிவிடி ஒரு 3 பாயிண்ட்ஸ். இதனால என்ன யூசஸ் இருக்கு, அதனால என்ன யூசஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 27 மறுசுழற்சி தொட்டி, அதாவது குறிப்பு வரைக. ஷார்ட் நோட் வந்து கேட்டிருக்கிறாங்க. ரீசைக்கிள் பின் அப்படின்னு சொல்லிட்டு. 28 பிரிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் டிகாம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 29 வந்து பாருங்க, ஷார்ட் நோட்டு குறிப்பு வரைக. சிறப்பு பெயர்கள் குறிப்பெயர்கள், மேலே ஒரு 2 லைன் கீழே ஒரு 2 லைன், 3 மார்க்கு. இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஷார்ட் நோட் ஆன் கீவேர்ட்ஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 13th கொஸ்டின் C++இன் செயற்கூறு பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷார்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இன் C++ வந்து கேட்டிருக்கிறாங்க. 31 அணி என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை. வாட் இஸ் an array, what are its types. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் an array, what are its types. 32 3 வகை காண்பு நிலை பாங்குகள் பற்றி எழுதுக. ரைட் அபவுட் 3 டைப்ஸ் ஆஃப் விசிபிலிட்டி மோடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 33 கம்பல்சரியாப்பா C++ நிரலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூடு, அப்புறம் யூசிங்கு, கிளாஸ் ப்ராடக்ட்டு, இன்க்ளூடிங்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வந்து பாருங்கள். அதை படிச்சுட்டு இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே 5 கொஷின் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். இதுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 3 மார்க் கம்பல்சரி. 5 கொஷினுமே அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதில் 3 தான் எழுதுன்னு சொல்லலை. அடுத்தது பாங்கப்பா லாஸ்ட் பார்ட் பகுதி 4 5 மார்க்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, இப்போ பார்த்தா கூட இந்த கொஸ்டின்லாம் நம்மளே எழுதலான்னு போல தெரியுது. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. 34ல் ஏ கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விளக்குக. கணிப்பொறியுடைய தலைமுறைகள்லாம் என்ன? ஜென்ரேஷன். 5 ஜென்ரேஷன் இருக்கா? முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எந்த தலைமுறையில் இருக்கிறோம்னா 4வது 5வது தலைமுறைகளில் வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ அதை வந்து மறக்காமல் வந்து எழுதுங்க. 34ல் ஏ, 35ல் பி. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வேணும்னா டெலி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிங்க. 34ல் பி இயக்க அமைப்பின் பயன்களை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்களா. என்னது இயக்க அமைப்புனா? ரைட் த யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 35ல் ஏல C++இல் உள்ள பிழைகளின் வகைகளை விவரிக்க. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எரர். எரர்னா என்ன? பிழைகள் அர்த்தம். ஓகேங்களா? இன் C++. 1 பேஜ் எழுதணுமா 2 பேஜ் எழுதணுமா? ஒரே ஒரு ஷீட்டில் ஃப்ரண்ட்டில் 12 லைன்ஸ், பேக்கில் 12 லைன்ஸ் எழுதணும். 35ல் ஆ, அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பி நுழைவு சோதிப்பு மடக்கு என்றால் என்ன? ஏதேனும் ஒரு நுழைவு சோதிப்பு மடக்கின் பொது வடிவம் மற்றும் பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் ஆன் என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் எனி ஒன் ஆஃப் த என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் வித் சின்டாக்ஸ் அண்ட் சூட்டபிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது 35ல் பியில் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. 36 ஓகேங்களா? ஏபி C++இல் இஃப் எல்ஸ் மற்றும் ஸ்விட்ச் கூற்றின் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுகள். அப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னா 3த்துக்குமே பாக்ஸ் போடணும் அழகழகாக. இல்லைனா பாக்ஸ் போட வேணானா அப்படின்னா இப்போ இஃப் எடுத்துக்கோங்க 3 பாயிண்ட்ஸ், எல்ஸ் எடுத்துக்கோங்க 3 பாயிண்ட்ஸ், ஸ்விட்ச் எடுத்துக்கோங்க 3 பாயிண்ட்ஸ். எவ்வளோ டோட்டல் 5 மார்க் 30 தூக்கலாம். அடுத்தது 36ல் பி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் C++இல் உள்ள மாறியின் வரையெல்லை விதிமுறைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுவுமே ஈஸி தான். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 36 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் வந்து பாருங்கள். வாட் ஆர் த கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஃப் எல்ஸ் அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க 3 பாயிண்ட்ஸை. பி அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 36ல் எக்ஸ்பிளைன் ஸ்கோப் ரூல்ஸ் ஆஃப் வேரியபிள் இன் C++ வித் எக்ஸாம்பிள். லாஸ்ட் கொஸ்டின்பா. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 3 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. 2 லைன் எழுதி 2 மார்க்ஸ் எழுதி 5 மார்க்கை ஃபுல்லாக எடுத்துடலாம். கட்டுரு என்றால் என்ன, அதன் பயன் என்ன? ஃபஸ்ட்டு கொஸ்டின் 37ல் ஏ. 37ல் ஏல பி கொஸ்டின் கட்டுருவை அறிவித்தலுக்கான தொடரியல் மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு எழுதுக.
அடுத்தது அதுக்கு கீழே 3 கொஸ்டின். ஒரு கட்டுருவின் உறுப்புகளை எவ்வாறு அணுக முடியும், எடுத்துக்காட்டு தருக. ஒரு 3 கொடுத்துருக்காங்க. 2 லைன் எழுதி 5 மார்க் தட்டி எறிங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே தான். கட்டுரு என்றால் என்ன, அதன் பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் இட் இஸ் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. செகண்டு, ரைட் த சின்டாக்ஸ் அண்ட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கிரியேட்டிங் எ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. தேர்டு, ஹவு டு ஆக்சஸ் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 35 முடிஞ்சிச்சா? பி, C++ உடைய நிரலின் வெளியீட்டை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் செப்பையாக வந்து எழுதி முடிச்சிடலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அசியூம் த வேல்யூஸ் ஃபார் ஏஜ் 23, ஹைட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரைட் த அவுட்புட் ஃபார் த ஃபாலோவிங் C++ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டீட்டெயில் 38ல் 2 கொடுத்துருக்குறாங்க. அதில் 38ல் பி பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள வெளியீட்டை பெற பின்வரும் C++ நிரலில் உள்ள பிழைகளை பிழை திருத்தம் செய்துக. அவுட்புட் கொடுத்துட்டாங்க, ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்க. நம்ம அழகாக எங்கெங்கே என்னென்ன பண்ணணும் அழகாக எழுதணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸி. இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியல ப்ரோ அப்படின்னா மேலே டெஃபினிஷன் எழுதிருங்க. அது டீட்டெயில் 2 டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பொருள் நோக்கு நிரலாக்கத்தின் சிறப்பியல்புகளை விவரிக்க, பொருள் நோக்கு நிரலாக்கத்தின் நன்மைகளை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் த மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுப்பா. டீட்டெயில் முடிச்சிட்டுமா? டீட்டெயிலுக்கு எவ்வளோ மார்க்கு? கார்னரில் பாருங்கள், ரைட்டில் கார்னரில் பாருங்கள் 25 மார்க்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே கார்னரில் பாருங்கள் 18 மார்க் 3 மார்க். அடுத்தது கார்னரில் பாருங்கள் 12 மார்க். லாஸ்ட்டு 1 மார்க்கு 15. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ 70 மார்க் நம்ம அசால்ட்டாக எடுத்துடலாம். இன்றைக்கி எக்ஸாமு March 14. ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வருது. ஷார்ட்டாக முடிப்பேன், 7-8 நிமிஷத்தில் முடிப்பேன்னு சொல்லிட்டு 12 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.